नमस्ते, वेलकम टू निफियाज ऑनलाइन हिंदी मध्यमा पेपर 2 दूसरा पत्र भाग 4 कहानी. ஸோ இதில் கேட்கக்கூடிய 2 மார்க்ஸ். ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு எக்ஸாமில் பேப்பர் 2ல் வந்து எந்த ரோமன் லெட்டரில் கேட்பாங்க அப்படின்னா ரோமன் லெட்டர் 1 அண்டு 2ல் கேட்பாங்க. ஸோ ரோமன் லெட்டர் 1 அண்டு 2. ரோமன் லெட்டர் 1ல் வந்து எனி 2 கொஷின் 4 கொடுத்துட்டு எனி 2 எழுத சொல்லுவாங்க. அடுத்தது ஒரு கஹானி, ஒரு எஸ்ஸே எழுத சொல்லுவாங்க. அது வந்து உங்களுக்கு இந்த 5 லெசன்ஸ்லேருந்து, இந்த 6 லெசன்ஸ்லேருந்து தான் வரப்போகுது. நீங்கள் இப்போது February 2025 எக்ஸாம் மத்தியமா எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக. நான் இதில் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதிலேருந்து கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட்டு ரோமன் இருக்குல்ல, இதில் இந்த 2 கொஷின்ஸ் கண்டிப்பாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். நான் இதில் இந்த வீடியோவில் சொல்கிற கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு புக்கில் தான் டீச் பண்ண போகிறேன். மத்தியமா புக்கில் பேஜ் நம்பர் சொல்கிறேன். பேஜ் நம்பரில் நான் சொல்லக்கூடிய கொஷின் மட்டும் மார்க் பண்ணி படிச்சுக்கோங்க. पेज नंबर 66. फर्स्ट क्वेश्चन, इब्राहिम यात्रियों का सत्कार कैसे करता था? இப்ராஹிம் வந்து யாத்ரீகர்கள் அப்படின்னா அந்த அந்த வழியாக ஆக்சுவலாக அங்கே வந்து இவங்க எல்லாமே வந்து பில்கிரிமேஜ். ஆக்சுவலாக இவங்க எல்லாருமே வந்து கோயிலுக்கு போகிறவங்க. அந்த வழியில் இந்த இப்ராஹிம் இவருடைய வீடு இருக்குது. ஸோ அந்த யாத்ரீகர்கள் எல்லாமே இவரோட வீட்டுக்கு போய் தான் போவாங்க. எப்படி இந்த யாத்ரீகர்கள் இவர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்றது கேட்குறாங்க. இப்ராஹிம் கி ஜோப்படி சடக்கே கினாரே தி. இப்ராஹிமுடைய அவரோட வீடு வந்து அந்த ரோடுக்கு சைடில், கினாரே அப்படின்னா ஓரமாக இருக்குது. சடக் பர் ஜானே வாலி யாத்ரி லோக் உஸ்கே கர் கட்கட்டாத்தே தே. அந்த வழியாக போகக்கூடிய இந்த யாத்ரீகர்கள் எல்லாருமே வந்து அவருடைய வீடை வந்து நாக் பண்ணுவாங்களாம், தட்டுவாங்களாம். கட்கட்டாத்தே அப்படின்னா தட்டுதல். இப்ராஹிம் உன்கா உச்சித் சத்கார் கர்த்தா தா. இப்ராஹிம் வந்து இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப நல்லபடியாக வரவேற்று எல்லாமே செய்வாராம். खाने से पहले ஆனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இப்ராஹிம் ஏக் छोटी सी प्रार्थना करता था. ஆனால் அப்படி எத்தனை பேர் வந்தாலுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவர் வந்து சின்ன ஒரு பிரார்த்தனை செய்வார். யஹி லோக் உசே தோஹராத்தே தே. யாத்ரி லோக். ஸோ உள்ளே வராங்கல்ல அவரோட வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காக, அதுக்கு முன்னாடி இவர் வந்து ப்ரேயர் பண்ணுறாரு. ஸோ வரக்கூடிய யாத்ரிகர்களுமே என்ன பண்ணணும், இவரை ப்ரேயர் பண்ணுறாருன்னா அவங்களும் இவர் கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணணும். தோஹராத்தே தேனா ஸோ அவரை பண்ணுறதை இவங்களும் ரிப்பீட் பண்ணணும். இஸ்கே பாத் சப்லோக் ஹாத்தே தே. அதுக்கப்புறமா தான் எல்லோரும் சாப்பிடுவாங்க. ஸோ இப்ராஹிம் வந்து எப்படி இந்த யாத்ரிகர்களுக்கு வந்து உதவி செய்கிறாரு, எப்படி வந்து அவங்கள பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்ராஹிமுடைய வீடு வந்து அந்த ரோடுக்கு சைடில் இருக்குது. போகிற வரவங்க எல்லாருமே அவர் வீட்டுக்கு போவாங்க. இவர் நல்லா கவனிச்சிப்பார். ஆனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லோரும் ப்ரேயர் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இப்ராஹிம் ப்ரேயர் பண்ணுவார். அதனால இப்ராஹிமை பார்த்து இவங்களும் ப்ரே பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா எல்லோரும் சாப்பிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் படிச்சுக்கோங்க. அடுத்தது தேர்ட் கொஷினும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தேர்ட் கொஷின், இப்ராஹிம் நே கரீப் பூடே கோ கியோ போஜன் நஹி தியா. இப்ராஹிம் வந்து ஒரு ஏழையான ஒரு முதியவர் தாத்தாக்கு வந்து சாப்பாடு ஏன் கொடுக்கலன்னு கேட்குறாங்க. கரீப் பூடே யாத்ரி நே இப்ராஹிம் கி பிரார்த்தனா கோ நஹி தோஹராயா. ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா எல்லாருமே வழக்கமாக இப்ராஹிம் பிரார்த்தனை பண்ணுவாங்க. அவங்க கூட ஆக்சுவலாக பிரார்த்தனைனா அவர் தொழுகை செய்வார். அவர் கூட சேர்ந்து எல்லோரும் தொழுகை செய்வாங்க. ஆனால் இவர் மட்டும் என்ன பண்ணுவார்னா செய்ய மாட்டார், இந்த தொழுகையை செய்ய மாட்டார். நஹி தோஹராயா. காரன் பூச்னே பர் கரீப் பூடே நே கஹா கி வே அக்னி கி பூஜா கர்த்தே ஹே. உடனே இப்ராஹிம் கேட்பார், ஏன் வந்து நீங்கள் கூட சேர்ந்து தொழுகலன்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து இந்த புவரான ஓல்டு மேன் சொல்லுவார், நாங்கள் வந்து அக்னியை வணங்குறவங்க, அதாவது ஹிந்து வேறு மதத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இசசே இப்ராஹிம்கோ குஸ்ஸா ஹோகே. அதனால இப்ராஹிம்க்கு வந்து கோவம் வந்துடுது. குஸ்ஸா அப்படின்னா ஆங்கர், கோவம். இஸ்லியே உஸ்னே பூடேக்கோ போஜன் நஹிதியா. அதனால் அவர் என்ன பண்ணுவார், அந்த புவர் ஓல்டு மேனுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டார். ஸோ என்ன ரீசன் அப்படின்னா அவர் வந்து அந்த மெயின் ரீசன் ஏன் அந்த ஓல்டு மேன் வந்து இவர் கூட சேர்ந்து தொழமாட்டார் அப்படின்னா அவர் வேறு ரிலீஜியன், அக்னிக்கு பூஜா. ஸோ அக்னிக்கு பூஜா அப்படின்னா நெருப்பு வணங்குறவங்க, அதாவது வேறு ரிலீஜியன் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் லெசனில் இந்த 2 கொஷின்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. அடுத்தது செகண்ட் லெசன் பகீரத் கி தபஸ்யா, பேஜ் நம்பர் 70ல் ஃபர்ஸ்ட் கொஷின் மட்டும் படிச்சுக்கோங்க. பகீரத் கா குல் அவர் குன் கே பாரே லிகியே. ஸோ பகீரத் வந்து எந்த குலத்தை சேர்ந்தவர், அவரோட குணங்களை பற்றி கேட்டிருக்காங்க. பகீரத் இக்ஷ்வாக்கு குல் கே சூரியவன்ஷி ராஜா தே. நல்லா நோட் பண்ணிங்க, இக்ஷ்வாக்கு குல். ஸோ இக்ஷ்வாக்கு அப்படின்ற குலத்துடைய சூரியவன்ஷி ராஜா, இவர் தான் வந்து ராஜா. வே சத்யனிஷ்ட தர்மனிஷ்ட அவர் படே பிராத்பி ராஜா தே. சத்யனிஷ்டனா ரொம்ப சத்தியம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, சத்யனிஷ்ட.
அப்படின்னா ரொம்ப நேர்மையான, தர்மனிஷ்ட அப்படின்னா தர்மம், அவர் படே பிராத்பின்னா பலம் வாய்ந்த ராஜா, உண்மை அபார் தைரிய அவர் சாகஸ்தா, அவர்கிட்ட ரொம்ப அபாரமான தைரியமும் சாகசமும் இவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த குலத்தை சேர்ந்தவர்? இக்ஷ்வாக்கு குல்கே சூரியவன்ஷி, இந்த குலத்துடைய சூரியவன்ஷி ராஜா. குணங்கள் சத்யனிஷ்ட, தர்மனிஷ்ட, ஒரு படே பிராத்மி ராஜா தே. அது மட்டும் இல்லாமல் தைரியமும் சாகசங்களும் அவர்கிட்ட இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் மட்டும்தான். பேஜ் நம்பர் 70 நீங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் மட்டும் படிச்சுக்கோங்க. அடுத்தது குத்தாக்கி பூஞ்ச். இதில் வந்து பேஜ் நம்பர் 73. பேஜ் நம்பர் 73ல் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். அமீர் கியோம் சிந்தாமே படா. அமீர் அப்படின்னா பணக்காரன், ரிச் மேன். இதில் ஆக்சுவலாக இந்த ஸ்டோரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிச் மேன் இருப்பான். அவன்கிட்ட வந்து நிறைய ரிச் மேன், அந்த ஸ்டோரி நம்ம தனியாக எஸ்ஏஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போ கொஷின் மட்டும் படிக்கலாம். அவர் வந்து ஏன் வந்து வரி பண்ணுறாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அமீர் கோ உன்கி இச்சா கே அனுசார் கோய் நௌக்கர் நஹி மிலா, இஸ்லியே அமீர் சிந்தாமே படா. ஆக்சுவலாக இவர் ஏன் வந்து வரி பண்ணுவார் அப்படின்னா, அவரோட இச்சா, ஆக்சுவலாக அவரோட ஆசைக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்காது. இச்சா அப்படின்னா ஆசை, அனுசார் அப்படின்னா அக்கார்டிங். ஸோ அவரோட ஆசைக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்கல. நௌக்கர் அப்படின்னா ஒர்க்கு. அதனால் அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாராம். அடுத்து பாருங்கள், இது ரொம்ப ஈஸி. ஆக்சுவலாக இந்த லெசனில் இருக்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் ரெண்டுமே. अंत में अमीर ने बूथ को क्या काम दिया. கடைசி அந்தன் அப்படின்னா எண்டிங்கில், கடைசியில் அந்த அமீர் வந்து இதில் ஆக்சுவலாக ஒரு பூத் அப்படின்னா பூதம், ஒரு பூதமோட கேரக்டர் வரும். அவர் வந்து கடைசியாக அந்த அமீர் வந்து அந்த பூதுக்கு வந்து என்ன ஒர்க் கொடுக்குறாருன்னு கேட்டிருக்காங்க. अंत में अमीर ने बूथ को कुत्ते की पूंछ सीधी करने का काम दिया. कुत्ते की पूंछ அப்படின்னா நாயோட வால். நாயோட வால் நிமித்த முடியுமா, ஸ்ட்ரெயிட் பண்ண முடியுமா நம்மளால்? நாயோட வால் எப்படி இருக்கும்? வளைஞ்சு தான் இருக்கும். அதை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒர்க் கொடுத்துருவார். அதுதான் குத்தேக்கி பூஞ்ச் அப்படின்னா அந்த நாயோட வாலை, சீதி அப்படின்னா ஸ்ட்ரெயிட் பண்ணணும்னு சொல்லி ஒர்க் கொடுத்துருவார். ஸோ இந்த லெசனில் இந்த 2 கொஷின்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. அடுத்தது பேஜ் நம்பர் 75 மௌன் ஹி மந்த்ர. இந்த லெசனுடைய 2 மார்க்ஸில் ஃபஸ்ட் ஒன் படிச்சுக்கிறோம் நம்ம. பேஜ் நம்பர் 75 எடுத்துக்கோங்க. शिवप्पा और गौरी का घर नरक सा क्यों बना. சிவப்பா और கௌரி இவங்க 2 பேர் இருக்காங்களே, இவங்க 2 பேரோட வீடு வந்து ஏன் நரகம் மாதிரி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நரக் அப்படின்னா ஹெல், ஏன் ஹெல் மாதிரி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சிவப்பா और गौरी दोनों गर्म स्वभाव के थे. गरम स्वभाव அப்படின்னா ரொம்ப ஹாட், ஆக்சுவலாக அப்படின்னா என்னென்னா டென்ஷன் ஆனவங்க, அதை தான் இவங்க கரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 பேருமே டென்ஷன் பார்ட்டி. दोनों हमेशा लड़ते थे. 2 பேரும் எப்போ பாரு, हमेशा அப்படின்னா ஆல்வேஸ், தே ஆர் ஆல்வேஸ் ஃபைட்டிங். அக்சர் பதி பத்தினி பர் ஹாத் பி உठाता है. அக்சர் அப்படின்னா அடிக்கடி என்ன பண்ணுவாராம், அந்த ஹஸ்பண்டை ஒய்ஃபை அடிக்க கூட செய்வாராம். ஹாத் பி உठाता அப்படின்னா அடிக்கிறது. இன் காரணம் से उनका घर नरक सा बन गया था. இதனால் அவங்க வீடு எப்படி இருக்கு, நரகம் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு 4th ஒன், பேஜ் நம்பர் 76ல் 4th ஒன். மௌன் ஹி மந்த்ர ஹே நாம கஹானிக்கு சி கியா ஹே. ஸோ இந்த லெசன் வந்து நம்ம லேர்ன் பண்ணக்கூடியது என்ன, மாரல் என்னன்னு கேட்டிருக்காங்க. மௌன் ஹி மந்த்ர ஹே நாம கஹானி கி சீக் ஹே. மௌன் ரஹனே சே அனேக் பரிஷானியா தூர் ஹோ ஜாத்தி ஹே. மௌன், இப்போது நம்ம லைஃப்பில் கூட பாருங்களேன், ஏதாவது பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது சம்டைம்ஸ் நம்ம பேசுகிறது நல்லது, ஆனால் மெனி டைம்ஸ் நம்ம பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா சண்டை வந்தாலே கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்க பர்சனுக்கு கோபமும் கூடுதலாகவே இருக்கும். அப்போது நம்ம கோபத்தில் பேசுகிற வார்த்தைகள் எப்பயுமே கடுமையாக தான் இருக்கும். ரொம்ப கடுப்பாக பேசுவோம், டக்குன்னு எரிஞ்சு விழுவோம், தப்பாக ஏதாவது சொல்லிடுவோம். அதனால் பின்னாடி நம்மளே ஃபீல் பண்ணுவோம், இல்லை நம்ம பேசின அந்த ஆப்போசிட் பர்சன் ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு பெட்டர் மௌனமாக அமைதியாக இருந்துடலாம். கோபம் தணிஞ்சதுக்கப்புறம் பேசிக்கலாம். ஸோ மௌன் ரஹனேசே, மௌனமாக இருக்கிறதுனால அநேக் பரிஷானியான நிறைய விதமான பிரச்சனைகள் நம்மளை விட்டு தூர் ஹோ ஜாத்திகனா நம்மளை விட்டு தூரமாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்களும் ஏதாவது கோவப்பட்டு கற்றுனீங்க அம்மாக்கிட்டேயோ இல்லை ஸோ உங்கள் சரௌண்டிங்ஸில் நீங்கள் வந்து கோவம் வரும்போது கோவமாக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் பெட்டர் நீங்கள் மௌனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 79. 79ல் 4th கொஷின் மட்டும்தான். சதுர் ஆத்மி நே अंत में क्या वर मांगा. சதுர் ஆத்மி. ஸோ இந்த லெசனில் சத்துர் ஆத்மி அப்படின்னா சாமர்த்தியமான அந்த ஹியூமன் வந்து கடைசியாக என்ன வரம் கேட்பான். வர் அப்படின்னா வரம், என்ன வரம் கேட்குறான்.
आदमी नेवर मांगा जब तक मैं और मेरे वंश के लोग इस दुनिया में रहेंगे. जब तक அப்படின்னா எது வரைக்கும் நானும் என்னோட வம்சத்தை சேர்ந்த வம்ச அப்படின்னா பரம்பரை என்னோட பரம்பரையை சேர்ந்த மக்களும் இந்த உலகத்தில் இருக்காங்களோ தப் தக் அது வரைக்கும். ஜப் தக் அப்படின்னா எது வரைக்கும், தப் தக்னா அது வரைக்கும். அது வரைக்கும் லக்ஷ்மி தேவிகா லக்ஷ்மி தேவியுடைய கிருபா கட்டாட்ச சதா முஜுபர் அவங்களுடைய அந்த கருணை அவங்களோட அருள் வந்து என்னோட மேலேயும் என்னோட பரம்பரைக்கு மேலேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ எனக்கும் அவருக்கும் அவரோட பரம்பரையை சேர்ந்த மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் லக்ஷ்மி தேவியோட கருணையும் அந்த ஆசீர்வாதமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்பார். இதில் ஒரு கொஷின் தாங்க, பேஜ் நம்பர் 79 ஒரு கொஷின் தான். அடுத்தது பேஜ் நம்பர் 83 4th கொஷின் மட்டும்தான். இந்த லெசனில் எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. நீங்கள் வேணும்னா ஒரு முறை படிச்சுக்கோங்க. ஆனால் இம்பார்ட்டண்ட்டாக 4th ஒன் மட்டும் படித்தா போதும். பாபுஜி நே கிஸ்கே சந்தனே சே உபவாஸ் தோடா. ஆக்சுவலாக பாபுஜி வந்து இதில் விரதம் இருப்பார். யார் கொடுத்த அந்த ஆரேஞ்சினால் வந்து இவர் அந்த விரதத்தை வந்து கைவிட்டார். உபவாஸ் அப்படின்னா ஃபாஸ்டிங்கை வந்து பிரேக் பண்ணார். பாபுஜி நே விட்டோபா கே லாயே விட்டோபா கொண்டு வந்த இந்த ஆரேஞ்சினால் தன்னோட விரதத்தை வந்து பிரேக் பண்ணிடுவார். ஸோ இதில் ஆன்சர் என்ன? விட்டோபா. நோட் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் ஒன் வேர்டு தான் ஆன்சர், விட்டோபா. ஸோ இதை எடுத்துகிட்டு நீங்கள் விட்டோபா கே லாயே விட்டோபாவால் கொண்டு வரப்பட்ட, ஓகேவா, விட்டோபா அப்படின்றது மட்டும் தான் ஆன்சர். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட முடிஞ்சுது. நான் இந்த வீடியோவில் சொன்ன 2 மார்க் கொஷின்ஸ் மட்டும் படிங்க. கண்டிப்பாக மத்தியமா பேப்பர் 2 ஃபர்ஸ்ட் ரோமனில் நான் இந்த வீடியோவில் சொன்ன கொஷின்ஸ் மட்டும் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதிலேருந்து உங்களுக்கு 2 கொஷின்ஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணுற மாதிரி நிச்சயம் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தன்யவாத்.